சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம். உலகின் பல பகுதிகளில் உள்ள விசுவாசிகள் தங்களின் அனைத்து வேத அறிவையும் கொண்டு ஆவிக்குரிய ரீதியில் நீண்ட காலமாக குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். தேவனுடைய காரியங்களை பற்றிய ஆழமான அறிவு அவர்களுக்கு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய விசுவாசிகளோடு பல காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினான். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய குழந்தை பருவத்தின் காரணமாக அவனால் அவ்வாறு செய்ய முடியவில்லை. அவர்கள் மழலையர் வகுப்பில் உள்ள சிறு குழந்தைகளைப் போல ஆரம்பகால காரியங்களை மட்டுமே கற்றுக்கொள்கிறார்கள். இப்போதும் ஒரு கேள்வி என்னவென்றால், அவர்கள் ஏன் ஆவிக்குரிய ரீதியில் குழந்தைகளாக இருந்தார்கள்? ஏனென்றால் ரட்சிப்பின் அடிப்படை கொள்கைகளை பற்றிய தெளிவான மற்றும் உறுதியான புரிதல் அவர்களிடம் இல்லாதே இதற்கு காரணமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறான், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம். ஆகவே ரட்சிப்பின் அடிப்படை மூல சத்தியங்களையும் கோட்பாடுகளையும் பற்றி நாம் தெளிவாகவும் உறுதியாகவும் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர முடியாது. பலமான அடித்தளம் இல்லாத கட்டிடம் நீண்ட காலம் நிற்காது. புயல்கள் வரும்போது பல கட்டடங்கள் இடிந்து விழுகின்றது. ஏனென்றால் அவைகளுக்கு பலமான மற்றும் ஆழமான அஸ்திபாரம் இல்லை. நாம் இந்த பூமியில் இருக்கும்போது பல புயல்கள் வரும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் எச்சரித்திருக்கிறார். பல விசுவாசிகள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் மற்றும் சோதனைகளை எதிர்கொள்ளும் போது தங்களுடைய விசுவாசத்தை இழந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். தவறான போதனைகளால் அல்லது உலக ஈர்ப்புகளால் அவர்கள் புண்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் எளிதில் ஈர்க்கப்படுகிறார்கள். நம் வாழ்வில் நாம் பல புயல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால்தான் நாம் பலமான அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். முதலாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மீது நாம் கட்டப்பட்டிருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஜீவனுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உறுதியான தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அவரில் நமக்கு இருக்கும் ரட்சிப்பின் தனிப்பட்ட அனுபவத்தை உறுதி செய்து கொண்டு அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரத்தின் மீது நாம் கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசுதாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம். தேவ ஊழியர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் வேதத்தில் நமக்கு கற்பித்தவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். இதுவே நமது பரலோக ஒழுங்கு. நமது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உபதேசங்களும் மிக தெளிவான முறையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் அந்த தெய்வீக ஒழுங்கையும் பரலோக திட்டத்தையும் நாம் மாற்றக்கூடாது. எபிரேயருக்கு நிருபம் 6வது அதிகாரத்தில் ரட்சிப்பின் 6 அடிப்படை மற்றும் முதல் கோட்பாடுகளை பற்றி நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக செத்த கிரியிலிருந்து மனம் திரும்புதல், 2வது தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 3வது ஞானஸ்தானம், 4வது கைகளை வைக்குதல், 5வது மரித்தோரின் உயிர்த்தெழுதல், 6வது நித்திய நியாய தீர்ப்பு. இவைகள் ஒன்றாக செல்வதால் 3 குழுக்களாகவும் அவைகளை 2 நாம் பிரிக்கலாம். மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒன்றாக செல்கின்றது. அதே போல ஞானஸ்தானம் மற்றும் கைகளை வைக்குதல் ஒன்றாக செல்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நித்திய நியாய தீர்ப்பும் ஒன்றாக செல்கிறது. இந்த கோட்பாடுகள் நம்மை ஒரு பலமான அஸ்திபாரத்தின் கீழ் கொண்டு வருகின்றது.